ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் இறுதி நாள். பங்குனி மாதம் கடைசி தின அன்னைக்கு தொகையடியார்களின் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. 63 நாயன்மார்களைப் போல 9 தொகையடியார்கள் சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனர். அதில் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை அருளினார். அதிலிருந்து வழிவந்த நூல்தான் நம்பியாண்டார் நம்பி அருளிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. அந்த 2 நூல்களை அடிப்படையாக கொண்டு சார்பு நூலாக பெரிய புராணத்தை சேக்கிழார் இயற்றி அருளினார். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் இருக்கின்றனர். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார் இல்லையா, அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் தான் முதல் தொகையடியார்கள். அவர்களுடைய குரு பூஜை சித்திரை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. அதனால நாளைக்கு தில்லைவாழ் அந்தனர் குரு பூஜையை பார்க்கலாம், சித்திரை மாதம் முதல் நாள் அன்னைக்கு. இன்னைக்கு பங்குனி மாதம் இறுதி நாள். மீது 8 தொகையடியார்களுடைய குரு பூஜை. இந்த தொகையடியார்களின் குரு பூஜை காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அர்த்தஜாம வழிபாட்டு மன்றத்து சிவனடியார் குழுவால் சிறப்பாக நடத்தப்பட்டது. சேக்கிழார் குறிப்பிட்டுள்ள 9 தொகையடியார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள், பொய்யடிமை இல்லா புலவர்கள், பத்தராய் பணிவார்கள், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார்கள், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீர் பூசிய முனிவர், அப்பாலும் அடிசார்ந்தார். இப்படி 9 பிரிவாக வகைப்படுத்தப்பட்ட சிவன் அடியார்களை தான் தொகையடியார்கள்னு சேக்கிழார் குறிப்பிடுகிறார். இன்று காலை இந்த தொகையடியார்களுக்கு நடந்த அபிஷேகத்தை தரிசனம் செய்து கொண்டே நாம் அவர்களின் புராணத்தை சிந்திக்கலாம். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனாரால குறிப்பிடப்பட்ட புலவர்கள் தான். சேக்கிழாரோட பெரிய புராணத்துல இவர்களை பத்தி சொல்றாரு. செய்யுள் நிகழ் சொல் தெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய் உணர்வின் பயன் இதுவே என துணிந்து விளங்கி ஒளிர் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் பொய்யடிமை இல்லாத புலவர் என புகழ்மிக்கார் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி 3 பாடல்கள்ல இந்த புலவர்களை பத்தி சிறப்பாக குறிப்பிடுகிறாரு. அகத்தியரால் அமைக்கப்பட்ட தமிழ் சங்கத்தில் உருதிராட்சம் தரித்து கொண்டு பரமேஸ்வரனையே சோமசுந்தர கடவுளையே பணிந்து அடிமை செய்த கபிலர், பரணர், நக்கீரர் போன்ற புலவர்களை இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்களாக குறிப்பிடுகிறார் என்று ஒரு கருத்து உள்ளது. இந்த புலவர்களின் புகழ சொல்றாரு சேக்கிழார். பொற்பமைந்த அறவாரும் புரிசடையார் தமையல்லால் சொற்பதங்கள் வாய்த்திரவா தொண்டு நெறி தலை நின்ற பெற்றியினில் மெய்யடிமை உடையாராம் பெரும்புலவர் மற்றவர் தம் பெருமை யார் அறிந்துரைக்க வல்லார்கள். என்ன சொல்றாருன்னா, அழகிய பாம்புகளை அணிந்த முறுக்குண்ட ஜடாமுடியை உடைய சிவபெருமானை அல்லாமல் மற்றவரை பற்றி சொற்களை அமைத்து பாடல் இயற்றும் இயல்பில் ஈடுபடாதவர்கள், திருத்தொண்டின் நெறியில் முதன்மை பெற்ற பண்பினால் மெய்ய அடிமை உடையவராகும் பெரும் புலவர்கள் இவர்கள். இவர்களின் பெருமையை அறிந்து உரைக்க வல்லவர் யார், எவரும் இலர் என்று இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்களை பற்றி சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அடுத்து உள்ள 7 தொகையடியார்களும் பத்தராய் பணிவார் சருக்கம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த தொகையடியார்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்ட தொகையில 10வது பாடல் இருக்கு இல்லையா, பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் ஆரம்பிச்சு அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆகிய 7 அடியார்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். பத்தராய் பணிவார்கள் என்னும் தொகையடியார்களை சிந்திக்கலாம்.
சேக்கிழார் பெருமான் இவர்களுடைய புகழை 8 பாடல்கள்ல அமைத்துள்ளார். ஈசருக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசிமிக குதுகுதுத்துக் கொண்டாடி மனமகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்று அணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படிங்கிறாரு. சிவபெருமானுக்கே அன்பு செலுத்துபவர்கள் அடியவர்கள் எவரையும் தாம் கண்டால் கூசி மிகவும் உள்ளத்தில் விருப்புற்று மகிழ்ச்சி அடைந்து ஆசையாக தாய் பசுவின் பின்பு கன்று அணைந்து செல்வது போல அவர்களிடம் பேசுபவையெல்லாம் இனிய சொற்களாகவே பேசுவர் அப்படின்னு சொல்றாரு. ஈசனின் அடியவர்களை பணியும் இந்த அடியார்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் அப்படிங்கிறாரு சேக்கிழார். நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் உண்டாலும் உறங்கினாலும் இமைத்தாலும் பேரவையில் ஆடும் அந்த சிற்றம்பலத்தில் ஆடும் கூத்த பெருமானின் மலர் போன்ற திருவடிகளை மனத்தால் வணங்கி ஒருபோதும் மறவாத பேரன்பால் குறைவில்லாத உணர்வை உடையவர்கள் திருத்தொண்டர்கள் எனப்படும் இந்த பக்தராய் பணிவார்கள் அப்படிங்கிறாரு சேக்கிழார். அடுத்தது பரமனையே பாடுவார் அடியார்கள். இவர்களை பத்தின புராணம் பக்தராய் பணிவார் சருக்கத்திலேயே 2 பாடல்கள்ல சிறப்பாக குறிப்பிட்டிருக்காரு சேக்கிழார். புறமூன்றும் செற்றானை பூணாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆனானை கரணங்கள் காணாமல் கண் ஆர்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார்த்தம் பெருமை பாடுவோம் அப்படிங்கிறாரு சேக்கிழார். புறமூன்றும் செற்றானை அசுரர்களின் முப்புறங்களை எரித்தவரும் அணிகலனாக பாம்புகளை அணிந்தவரும் ஞானம் முதிர்ந்த இடத்து வெளிப்படும் ஒப்பற்ற பொருளானவரும் அனைத்து உலகங்களையும் தம் மாயையால் தோற்றுவித்திருப்பவரும் உயிர்களின் அக புற கருவிகளால் காணப்படாதவராய் இருந்தாலும் அவ்வுயிர்களிடத்து நிலைத்து நின்று காட்டுபவருமான பரமனையே பாடுவாரின் பெருமையை நாம் பாடுவோம் அப்படிங்கிறாரு சேக்கிழார். அடுத்ததாக சித்தத்தை சிவன்பால் வைத்த அடியார்கள் கூட்டம். சேக்கிழார் பத்தராய் பணிவார்கள் சருக்கத்துல இவர்களை பத்தி சொல்றாரு. காரண பங்கயம் 5 கடவுளர் தம் பதம் கடந்து பூரணமை பரஞ்சோதி பொலிந்திலங்கு நாதாந்த தாரணையால் சிவத்தடைந்த சித்தத்தார் தனி மன்றுள் ஆரண காரண கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்தார் அப்படிங்கிறாரு. நான்முகன் முதலான காரண கடவுளர் 5 உரிய 5 தாமரைகளுடன் இருக்கும் இடங்களை கடந்து ஆராதாரம் சொல்றோம்ல, அதுல ஒவ்வொரு இடத்தையும் கடந்து மேல் சென்று அப்பால் நிறைவுடையதாய் உள்பொருளாய் தூண்டப்படாத பேரொளியாய் உள்ள சிவம் ஞான ஒளி வீசி விளங்கும் நாத முடிவில் உள்ளத்தை செலுத்த அவ்விடத்தில் காணப்பெறும் சிவ பரம்பொருளிடத்தில் தன்னுடைய சித்தத்தை நிறுத்தி கொண்டிருப்பவர்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தார் அப்படிங்கிறாரு சேக்கிழார். இவர்கள் தமக்கு ஓமை இல்லாத அம்பலத்துள் விளங்கும் நான்மறையின் முதல்வராய கூத்த பெருமான் நடராஜரின் திருவடி தொண்டின் வழியில் நின்று அவரை அடைந்தவர்கள் ஆவர் அப்படிங்கிறாரு சேக்கிழார். அடுத்ததாக திருவாரூர் பிறந்தார். இவர்களுடைய புராணத்தையும் பத்தராய் பணிவார் சருக்கத்துல சேக்கிழார் 2 பாடல்கள்ல மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததுதான். சேக்கிழார் சொல்றாரு, அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற பிரான் மறுவாரும் குழல் உமையாள் மணவாளன் மகிழ்ந்து அருளும் திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்துணர ஒரு வாயால் சிறியேனால் உரைக்கலாம் தகைமையதோ. இந்த திருவாரூர் பிறந்தவர்களை பத்தி நான் என்னோட வார்த்தைகளால சொல்ல முடியுமா அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரு. அருவாயும் எல்லா பொருள்களுமாய் விளங்குகின்ற சிவபெருமானார் மனம் பொருந்திய கூந்தலை உடைய உமையம்மையாரின் கணவரான
இறைவன் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருவாரூரில் பிறந்தவர்களின் திருத்தொண்டை சிறியேனால் ஒரு வாயால் ஆராய்ந்து உரைக்க முடியுமோ அப்படின்னு அவர்கள் பெருமையை சொல்றாரு சேக்கிழார். திருக்கையிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கிய ஐம்பொறி அடக்கி மற்றவர் தம் தாழ் வணங்கி ஒருக்கிய நெஞ்சுடையவர்க்கே அனித்தாகும் உயர்நெறியே அப்படிங்கிறாரு. மேன்மேலும் பெருகுதற்குரிய சிறப்பை உடைய திருவாரூரிடத்தில் பிறந்தவர்கள் திருக்கையிலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் சிவகணங்களே ஆவர். எனவே செருக்குடன் எழும் ஐம்பொறிகளையும் அடக்கி அந்த திருவாரூர் பிறந்த அடியார்களின் திருவடிகளை வணங்கி ஒன்றித்த உள்ளம் உடையவர்க்கே உயர் நெறியானது கைகூடும் அப்படிங்கிறாரு. அடுத்ததாக முப்போதும் திருமேனி தீண்டுவார். இந்த அடியார்களின் புகழ சேக்கிழார் சொல்றாரு. எப்போதும் இனிய பிரான் இன்னருளால் அதிகரித்து மெய் போத நெறிவந்த விதிமுறைமை வழுவாமே அப்போதைக்கு அப்போதும் ஆர்வம் மிகும் அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதல் சைவராம் முனிவர் அப்படிங்கிறாரு சேக்கிழார். மேலும் 2 பாடல்கள்ல முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் புகழ சொல்றாரு சேக்கிழார். எக்காலத்திலும் வழி வழியாய் சிவனது தொண்டில் வழிபாட்டு அர்ச்சனை செய்யும் சிவமறையோர்களுக்கு உரிய புகழை அந்த குலத்தின் பெருமையை என்னால சொல்ல முடியுமாங்கிறாரு. அதே மாதிரி நாராயணன் நான்முகன் இவங்கெல்லாம் அறிய முடியாத அந்த நாதனை வேதத்தின் உட்பொருளை எல்லாமுமாய் உள்ள அந்த அண்ணலின் திருவடிகளை வணங்கி முப்போதும் அர்ச்சிக்கும் அடியார்களின் பெருமையை என்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு சேக்கிழார். சொல்லற்கரியது அப்படிங்கிறாரு. முப்பொழுதும் திருமேனி தீண்டும் அடியார்களின் பெருமை. அடுத்ததா முழுநீரு பூசிய முனிவர்களை பத்தி இதே சருக்கத்துல தான் 6 பாடல்கள்ல குறிப்பிடுறாரு. இந்த 6 பாடல்களுமே திருநீரின் பெருமையையும் அதை அணியும் அடியார்களின் பெருமையும் மிக சிறப்பாக சொல்கின்றது. முதல் பாடலை பார்க்கலாம். ஆதாரமாய் அனைத்துமாகி நின்ற அங்கணன் எம்பெருமான் நீரணிந்த வேணி காதார் வெண்திருக்குழையான் அருளி செய்த கற்பம் அணுகற்பம் உபகற்பம் தானாம் ஆகாது என்று அங்கு உரைத்த அகற்பம் நீக்கி ஆமென்று முன்மொழிந்த 3 பேதம் மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீற்றை மொழிவது நம் இருவினைகள் கழிவதாக அப்படிங்கிறாரு சேக்கிழார். சிவாகம விதிகளின்படி கற்பம் அணுகற்பம் உபகற்பம் ஆகிய முறைகளில் தயாரிக்கப்பட்ட திருநீற்றை தம் குல ஒழுக்கத்தில் முதன்மை உடையவராய் தத்துவங்களை உணர்ந்தவராய் நீதி நெறியில் நிற்பவராய் அந்த திருநீற்றை புதிய பாத்திரத்தில் வைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்பவராய் உள்ளவர்கள் முழுநீரு பூசிய முனிவராவர் என்று சொல்கிறார். அடுத்ததாக அப்பாலும் அடிசார்ந்தார் புராணம். இதுவும் பத்தராய் பணிவார் சருக்கத்துல தான் வருகிறது. திருத்தொண்ட தொகையிலேந்து வந்தது இந்த பெரிய புராணம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் வந்த அடியார்கள் அனைவரையும் சொல்லக்கூடியதுதான் இந்த அப்பாலும் அடிசார்ந்தாருங்கிற திருக்கூட்டம். மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால் முதல்வனார் அடிசார்ந்த முறைமையோரும் நாவேய்ந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நல் தொண்டர் காலத்து முன்னும் பின்னும் பூவேய்ந்த நெடும் சடை மேல் அடம்பு தும்பை புதிய மதி நதி இதழி பொருந்த வைத்த சேவேந்து வெல்கொடியான் அடிசார்ந்தாரும் செப்பிய அப்பாலும் அடிசார்ந்தார்தாமே அப்படிங்கிறாரு சேக்கிழார். மூவேந்தரின் தமிழ் வழங்கும் நாடுகளுக்கு அப்பால் சிவபெருமானின் அடியை சார்ந்த முறைமை உடையவரும் நம்பி ஆரூரரின் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தெய்வீக நாவில் பொருந்திய திருத்தொண்ட தொகையிலே துதிக்கப்பட்ட தொண்டர்களான தனி அடியார்கள் அவர்கள் காலத்துக்கு முன்னோ அதன் பின்னோ மலர்கள் பொருந்திய நீண்ட சடையின் மேல் அரும்பு மலரும் தும்பை மலரும் கங்கையும் கொன்றையும் பொருந்த சூடிய காளையை பொறித்த கொடியை உடைய சிவபெருமானின் அடியை சார்ந்தவர்களும் அப்பாலும் அடி சார்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற தொகை அடியார் ஆவர்.
எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமா மழை நின்று அதித வெகுமே, தூமா மழை நின்று அதித வெகுமே, தொருவில் நிறையோடும் மழை நின்று அதிர பெருமே, தொருவில் நிறையோடோ ஆமாம் பிணை வந்து அடையும் சாரல், ஆமாம் பிணை வந்து அடையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமாம் பிணை வந்து அடையும் சாரல் அண்ணாமலையாரே. எப்போதும் அதிகரித்து இப்போதையில் வந்த விதிமுறை வழிவாமி அப்போதைக்கப்போதும் ஆர்வமிகும் அன்பிலராய் முப்போதும் அச்சிப்பார் முதற் சைவராம் முனிவர் திரிதுளரில் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலமானவற்றின் வழிவழியே திருத்தொண்டேன் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியற்கே உரியன அத்திருந்தகையார் பெருமையா புகழ் பெற்றியதே. நாரணருக்கு நான்குவர்க்கும் அறிய உண்ணாநாதனே எம்பெருமான ஞானமான நாரணத்தின் முற்பொருள்கள் அனைத்துமாகும் மண்டல எண்ணிய காலம் மூன்றோ அன்பின் காரணத்தால் அச்சிக்கு மறையோட்டங்கள் கமலமுடர் கடல் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தால் விளையாட்டு ஆரம்பிச்சோமா, எப்படி ஆரம்பிச்சோம் தெரியல. 2000 ஆரம்பிச்சோம். பெருமான் இன்னைக்கு வரைக்கும் அதை எந்த விதமான தொய்வில் லாபம் நடிச்சுட்டு இருக்காரு. 2006 கும்பாபிஷேகத்தப்ப நம்ம எல்லா மூர்த்தங்களையும் கிழி அறிக்கை வைக்கும் போது நமக்கு அந்த பாராயணம் பண்ணல. ஆனால் அந்த அதற்கு வேண்டி அந்த நட்சத்திரத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டோம். நம்ம இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லாமே செய்தோம். நம்ம அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இதை நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. அந்த பாக்கியம் நமக்கு மிக தொகையடியார்கள் இல்லை. நம்ம பார்க்க போகிறது முதலில் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மணியன் இது சொல்கிறார். மதுரையில் உள்ள திருஆலவாய், அந்த பெருமானுடைய அந்த திருஆலவாயில் உள்ள தமிழ்ச்சங்கம் இருக்குது. அந்த தமிழ்ச்சங்கத்தில் 49 புலவர்கள் இருக்காங்க. நம பார்வதி வதையே சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, எந்தாய் போற்றி, கனகத்திரளே போற்றி, இல்லாத புலவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி, மணிமார்கள் திருவடிகள் போற்றி போற்றி, பாடுவார் திருவடிகள் போற்றி போற்றி, சக்தி சிவன்பாளை வைத்தார் திருவடிகள் போற்றி போற்றி, பாதூரில் பிறந்தார்கள் திருவடிகள் போற்றி போற்றி, போதும் திருமேனி தீண்டுவார் திருவடிகள் போற்றி போற்றி, பூசிய முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி, பால்படி சார்ந்தார் திருவடிகள் போற்றி போற்றி.
நிவேதனத்திற்கு பிறகு இப்பொழுது மன்றத்தார் குரு பூஜைக்கான அர்ச்சனைக்கு சங்கல்பம் செய்து கொள்கின்றனர். ईशानस्य देवस्य मणिपतिम्बिकादीय नमः वसुदेव देवस्य मणिपतिम्बिकादीय नमः उग्रस्य देवस्य मणिपतिम्बिकादीय नमः भीमस्य देवस्य मणिपतिम्बिकादीय नमः महतो देवस्य मणिपतिम्बिकादीय नमः भूतवत्यम्बिकादीय नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि अहोरकृत्याय भक्ताय ओम नमः महादेवताय भक्ताय ओम महाजातमूर्ते भक्ताय नमः हाम हृदयाय भक्ताय नमः श्री भक्ताय नमः तुमसिकाय भक्ताय नमः ऐं कवचाय शिवभक्ताय नमः हराश्राय शिवभक्ताय नमः ईशानमूर्धाय शिवभक्ताय नमः दक्षिणभद्राय शिवभक्ताय नमः महादेव्याय शिवभक्ताय नमः वामदेव्याय शिवभक्ताय नमः जो जातमूर्ते शिवभक्ताय नमः हृदयाय शिवभक्ताय नमः देव शिवभक्ताय नमः तुमसिकाय शिवभक्ताय नमः ऐं कवचाय शिवभक्ताय नमः हराश्राय शिवभक्ताय नमः आत्मशिवभक्तमूर्तये नमः विद्यात्वादिने विद्याशिवभक्तमूर्तये नमः शिवतत्वादिने सदाशिवशिवभक्तमूर्तये नमः भवस्य देवस्य शिवभक्ताय नमः सर्वस्य देवस्य शिवभक्ताय नमः ईशानस्य देवस्य शिवभक्ताय नमः वासुदेव देवस्य शिवभक्ताय नमः उग्रस्य देवस्य शिवभक्ताय नमः भीमस्य देवस्य शिवभक्ताय नमः महतो देवस्य शिवभक्ताय नमः शिवभक्तमूर्तये नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि हाम हृदयाय शिवभक्ताय नमः श्रीं शिवभक्ताय नमः कुंसिकाय शिवभक्ताय नमः ऐं कवचाय शिवभक्ताय नमः हराश्राय शिवभक्ताय नमः शिवभक्तमूर्तये नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि ओम हाम हृदयाय शिवभक्ताय नमः श्रीं शिवभक्ताय नमः कुंसिकाय शिवभक्ताय नमः ऐं कवचाय शिवभक्ताय नमः हराश्राय शिवभक्ताय नमः नेत्राय शिवभक्ताय नमः शिवभक्तमूर्तये नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि। திருச்சிற்றம்பலம். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாடை வைத்தார்க்கும் அடியே திருவாக்கு பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்போதும் திருவாரடியே முழுநீரை பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாடும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியே ஆரூரில் அம்மானுக்காலே திருவாரூரில் பிறந்தார்கள் திருவடிகள் எப்போதும் திருநேரி தீண்டுவா திருவடிகள் பூசி முனிவர் திருவடிகள் அப்பாலும் அடிச்சார்ந்தார் திருவடிகள். காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அர்த்தஜாம வழிபாட்டு மன்றம் நடத்திய தொகையடியார்கள் குருபூஜை பங்குனி இறுதி நாளான இன்று மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.